காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இன்று நம்முடைய இளம் தலைவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பாராளுமன்ற நம்முடைய ராகுல் காந்தி அவர்களின் 56வது பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே அவருக்கு பிறந்தநாள் விழாவை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் காங்கிரஸ் கட்சி சார்பாக. இந்த நல்ல நேரத்திலே இந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கிறோம். முதலமைச்சு பிளாக் பிரசிடென்ட் அவர்களையும் நம்முடைய முனிசிபல் பிரசிடென்ட் இந்திரா காந்தி அவர்களையும் ஜெர்மன் வைஸ் பிரசிடென்ட் மினிஸ்டர் அவர்களையும் சிடி கர்நாடக காங்கிரஸ் கமிட்டியின் நண்பர் சீனிவாசன் அவர்களையும் மற்றும் அனைத்து காங்கிரஸ் கட்சி தலைவர்களையும் இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மகளிர் காங்கிரஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் காங்கிரஸ் அனைவரையும் வரவேற்று நம்முடைய ராகுல் காந்தியின் பிறந்தநாளை இங்கே சிறப்பாக கொண்டாடுகிறோம். ராகுல் காந்தி அவர்களுக்கு நாம் ஏன் சிறப்பு பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், ராகுல் காந்தி அவர்கள் தான் வருங்காலத்தில் இந்த நாட்டினுடைய பிரதமர். எல்லா தகுதியும் நிறைந்த ஒரு ஒப்பற்ற இளம் தலைவர்னா ராகுல் காந்தி தான். இனத்துக்கு ராகுல் காந்தி அவ்வளோ சிறப்புன்னு சொன்னால், அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஏழை எளிய மக்களின் குறைகள் என்னன்னு அவருக்கு தெரியும். பாராளுமன்றத்தில் அவர் பேச முடியாத காரணத்தினால் ஆளும் கட்சி பிஜேபி அவரை ஒடுக்கியதனால் அவர் மக்கள் கோர்ட்டுக்கு வந்தார் ரோட்டில். அதுதான் பாத யாத்திரை எதுக்கு செய்கிறாருன்னு சொன்னால், ஏழை எளிய மக்களின் கஷ்டங்களை புரிந்து கொள்ள, அவர்களுக்கு உதவி செய்ய. எப்போ நம்ம பிஜேபி கவர்மெண்ட்டு வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிச்சு, ஆனால் கொண்டு வரல. அதே மாதிரி ஜிஎஸ்டி விஷயத்தில் ஒரு மோசமான எந்த விதமான கலந்து ஆலோசனை இல்லாத எதிர்கட்சியை கலந்து ஆலோசிக்காமல் ஜிஎஸ்டியை போட்டாங்க. அதனால் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டவுன்ஃபால் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு தேவையானதை செய்யணும்னு சொல்லி அவங்க சொல்லி எதையும் செய்ய முடியாத பட்ச விவசாயிகள்லாம் ஒரு ஏழ்மையான நிலைமைக்கு வராங்க. இந்த அடுத்த காலத்தில் தான் அவர் பாத யாத்திரை நடத்தினார். அந்த பாத யாத்திரையில் அவருடைய நல்ல உள்ளம் தெரிந்தது. ஒரு எளிமையான வாழ்க்கையை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நம்முடைய பாரத நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் காங்கிரஸ் கட்சியை தான் ஆதரிக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். ஏன்னு சொன்னால், நம்முடைய மாண்புமிகு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஃபுட்டு, இப்படி பலவிதமான டெவலப்மெண்ட்ஸு, எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சியை மக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏழை எளியவர்களுக்காக அனைத்து ஜாதி மக்களுக்கும் சொந்தமான ஒரு கட்சி என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் சொன்னால் ஜாதி மதம் பேதம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னா அது காங்கிரஸ் கட்சி தான். அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வருங்காலத்தில் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமர் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் ஒரு தாய்மார்களும் நினைக்கக்கூடிய அளவில் காங்கிரஸ் அரசாங்கம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போன்று நம்முடைய எம்எல்ஏ அவர்களும் தங்கவயலுக்கு என்னென்ன இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு ஒரு புதுமையான ஒளிமயமான எதிர்காலத்தோடு அவங்க இங்கே டெவலப்மெண்ட் செய்திருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களும் நன்றியை சொல்லிக்கொண்டு, அதே போன்று பிஜேபி அரசாங்கம் எதுக்கு எடுத்தாலும் ராஜினாமா செய்யணும் கோலி விளையாட்டா. ஜனங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணி இன்றைக்கி நாங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட் நடத்திருக்கிறோம், எம்எல்ஏங்களை எலெக்ட் பண்ணி. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் ராஜினாமா செய்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ கும்பமேளாவில் ஆயிரக்கணக்கில் ஜனங்க சேர்த்தாங்க, ராஜினாமா செய்வீங்களா? எத்தனையோ இடத்துல பிரிட்ஜு வந்துடுச்சு, ராஜினாமா செய்வீங்களா? ட்ரெயின் இப்போ கூட ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஃப்ளைட் கிராஷ் ஆகிடுச்சு. இப்போ ராஜினாமா செய்தாங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் ராஜினாமா செய்யணும். அப்படி இது கோலி விளையாட்டு இல்லை. பிஜேபிக்கான நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்கு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று. இந்த நேரத்திலே கிரிக்கெட் விளையாட்டிலே
கவர்மெண்ட் வந்து அவங்களை எந்த விதமான என்கரேஜ்மெண்ட்டும் பண்ணல. கிரிக்கெட் விளையாடும் போது அவங்களை கூப்பிட்டு ஹானர் பண்ணுறது நம்ம கவர்மெண்ட் டியூட்டி, அதை தான் செய்தாங்க. நீங்கள் போயிட்டு அங்கே ஸ்டேடியமில் பண்ணுறதுக்கெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு வந்து அது வந்து பொறுப்பு கிடையாது. போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. அதிகமான ஜனங்க வந்ததுனால அந்த ஆபத்து விபத்து ஏற்பட்டது. அதனால எதுக்கு எடுத்தாலும் வந்து ராஜினாமா என்று சொல்றது இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பிஜேபி நண்பர்களே, காங்கிரஸ் கட்சி எப்பவுமே இன்னும் 132 ஆண்டுகள், இன்னும் 200 ஆண்டுகள் இங்கே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். மோடி இல்லை என்றால் நீங்கள் இல்லை. அதை மட்டும் நீங்கள் எண்ணத்தில் கொண்டு காங்கிரஸ் பற்றி பேசும்போது கொஞ்சம் உஷாராக பேசுவது கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வருகத்தை அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ராகுல் காந்தியினுடைய இன்றைய பர்த்டே அனைவரையும் வருக என்று வரவேற்கிறோம். 56வது வருடத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ராகுல் காந்தி அவர்கள் இன்று இருக்கிறாரு. நாளைக்கு கண்டிப்பாக நாட்டினுடைய பிரதம மந்திரியாக ஆகுவார். பல ஆண்டுகள் அவர் இந்த நாட்டை ஆடுவார். இதில் அனைவருக்கும் நன்கு தெரியும், ராகுல் காந்தி இந்த பிஜேபி கவர்மெண்ட்டை எதிர்ச்சியாக அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் செய்திருக்கிற ஒரு காரியங்களும் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் அது மிகவும் வலிமையானதும் நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ளதாகவும் இருக்கும். இது அனைவருக்கும் நன்கு தெரியும், ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டிற்கு வெகு விரைவில் பிரதம மந்திரியாக ஆகுவார் என்று உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். அதனால் இன்றைய அவருடைய பிறந்த நாளிலே இந்த இந்திய நாட்டிற்கு அவர் நல்லது செய்வார் என்பதை கூறி இந்த நேரத்தில் நான் அவரை வாழ்த்தி உங்களுடைய சார்பாக இங்கே வந்திருக்கிற எல்லா காங்கிரஸ் பார்ட்டி மெம்பர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கத்தை சொல்லி இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ராகுல் காந்தி சாருடைய பர்த்டே. விஷ் a happy birthday sir regarding all the Congress members of India nation. very happy birthday. இன்னைக்கு வந்து ராகுல் காந்தியுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறான்னா இந்தியா முழுதுமே தெரியும் யார் ராகுல் காந்தின்னுட்டு. அவங்க ஃபேமிலியே நம்ம நாட்டுக்காக உயிர் கொடுத்தவங்க. மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அயன் லேடி ஆஃப் இந்தியா, ராஜீவ் காந்தி நம்ம நாட்டுக்காக உயிர் விட்டவர், அப்புறம் சோனியா காந்தி, இப்போது ராகுல் காந்தி. இந்த மாதிரி பரம்பரையாக காங்கிரஸ்லேருந்து வந்து அவங்க உயிரை நம்ம நாட்டுக்காக கொடுத்த ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த ராகுல் காந்தி கண்டிப்பாக ஏழைக்காக தான் உழைக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த பர்த்டே வந்து அவருக்கு இன்னும் மேலே நல்ல ஆயுசை கொடுத்து இந்த இந்தியாவுக்காக இன்னும் நல்லதை செய்யணும்னு கேட்டுக்கொண்டு இந்த பர்த்டே பார்ட்டியை எல்லாம் வணக்கம். ராகுல் காந்தியுடைய பர்த்டேக்கு அதுக்கு நாங்கள் காங்கிரஸ் சார்பாக எம்எல்ஏ சார்பாக எல்லாரும் நாங்கள் விஷ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்ணிக்கிறாரு மோகன்ராஜ் அவர்கள். அதனால் கேஜிஎஃப் சார்பாக நாங்கள் எல்லாமே ராகுல் காந்தி அவர்கள் விஷ் பண்ணுறோம். சார் இன்னொன்று வந்து அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிரைம் மினிஸ்டர், நெக்ஸ்ட் டைம் அவர் தான் 100% பிரைம் மினிஸ்டரு. எங்களுக்கு வந்து என்னன்னா அவர் ஆகிறார் பிரைம் மினிஸ்டர். எங்களுக்கு வந்து இந்த யங் ஏஜ்லேயே அவர் பிரைம் மினிஸ்டர் அவங்க டாடி மாதிரி ஆகணுன்றது எங்களுடைய காங்கிரஸ் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் அவரே புஷ் பண்ணுறோம். நாங்கள் காங்கிரஸ் பிரசிடென்ட் இன்னொன்று நாளைக்கு வந்து பெரிய கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க எம்எல்ஏ, எங்களுடைய கேஜிஎஃப் எம்எல்ஏ பெரிய கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க. கேஜிஎஃப் என்னென்னா எங்களுடைய கனவாக இருந்தது, இந்த ஜனங்களுடைய கனவாக இருந்தது இந்திரா கேன்டீன். நாளைக்கு 12 o'clock ஓப்பன் இருக்குது. நாளைக்கு எல்லா பொதுமக்களும் தயவுசெய்து வந்து நாங்கள் எம்எல்ஏ ஓப்பன் பண்ணுறாங்க, அதில் வந்து எல்லாரும் வந்துடும் எல்லாரும். हिंदू मुस्लिम सिख ईसाई, हिंदू मुस्लिम सिख ईसाई सबका करते हैं सम्मान। राहुल गांधी है महान, राहुल गांधी है महान। हिंदू मुस्लिम सिख ईसाई
सबका करते हैं सम्मान। राहुल गांधी है महान, रूपा मैडम है महान। राहुल गांधी है महान, रूपा मैडम है महान। हिंदुस्तान का बच्चा बच्चा उनका चाहने वाला है। सारे हिंदुस्तान में देखो उनका बोलबाला है। सोनिया गांधी राहुल गांधी, सोनिया गांधी राहुल गांधी, ये सब है बड़े धनवान। राहुल गांधी है महान, रूपा मैडम है महान। राहुल गांधी है महान, रूपा मैडम है महान। ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.